Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கலைஞர் நினைவிடத்தில் தீவிர சோதனையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை மெரினாவில் கலைஞர் நினைவிடத்தில் தீவிர சோதனைக்கு பின்னரே பார்வையாளர்களுக்கு அனுமதியானது வழங்கப்படுகிறது. நேற்று நபர் ஒருவர் அங்கு மண்ணெண்ணெய் வீச முற்பட்ட நிலையில் தொடர்ந்து இன்றைக்கு அங்கு தீவிர சோதனையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுதர்ஷன் இணைப்பில் இருக்கிறார். சுதர்ஷன், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். அண்ணா நினைவிடம் கலைஞர் நினைவிடம் செல்லக்கூடிய இந்த வழியில பொதுமக்கள் அனைவருமே தீவிரமான ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதன் பிறகுதான் அனுமதிக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் நேற்று ஒரு நபர் மண்ணெண்ணெய் பாட்டில் எடுத்துட்டு வந்து அதை வீசி அங்க ஒரு சிறிய ரகலையில ஈடுபட்ட காரணத்தினால்தான் இது தற்போது இந்த சோதனையானது அமலுக்கு வந்திருக்கிறது. பொதுமக்கள் கொண்டு வரும் பைகள் மற்றும் அவர்கள் என்னென்ன பேக்லாம் எடுத்துட்டு வராங்களோ அது அனைத்துமே சோதனை செய்ததுக்கு பிறகுதான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். பொதுமக்கள் கொண்டு வரும் பைகளை கிட்டத்தட்ட 3-4 முறை சோதனை செய்ததுக்கு அப்புறமா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு, அதாவது உள்ள பாட்டில்ஸ் இருந்தாலும் இந்த பாட்டில்களை எதற்காக பயன்படுத்துகிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டு அதன் பிறகு உள்ளே அனுமதிக்கிறார்கள். தொலைபேசி எண்களையும் கேட்டு பெற்றுதான் உள்ளே அனுமதிக்கிறார்கள். தொடர்ச்சியாக சந்தேகப்படும்படி உள்ள நபர்களை செல்போனில் படம் பிடித்ததற்கு பிறகுதான் உள்ளே அனுப்பி வைக்கிறார்கள் போலீசார். தொடர்ச்சியாக இது நேற்று நடந்த சம்பவத்திற்கு எதிரொலியாக தான் தற்போது இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. அண்ணா நினைவிடம் கலைஞர் நினைவிடம் செல்லக்கூடிய பொதுமக்கள் தீவிர சோதனைக்கு பிறகுதான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். இது காவல்துறை தற்போது எடுத்து செய்து கொண்டு வரக்கூடிய இந்த நடவடிக்கையாகும். ஏனென்றால் தொடர்ச்சியாக நேற்று நடைபெற்ற இந்த மண்ணெண்ணெய் பாட்டில் வீச்சு காரணமாக தான் இந்த சோதனை தற்போது நடந்து வருவதாக காவல்துறை சார்பில் விளக்கமானது அளிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுதர்ஷன். Taste the Daily.